ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போடுறோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா காமிச்சிட்டு கிளம்புறது தான் நம்மளோட வீடியோ இந்த நோக்கமே. ஸோ இந்த வீடியோவோட நோக்கமே தான், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப்லாம் போட்டுடலான்னு பார்க்குறேன். இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா புதுசு இது, ஆனால் பட் வாரண்டி கிடையாது. இது அவர் 36,000 சொன்னாரா? 36,000 என்னமோ சொல்லியிருக்காப்ல. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ண முடியுமா? இது ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதில் பாருங்கள். ஏசர் இது வந்து பார்த்திங்கன்னா i5 12th ஜென்ரேஷன். கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே என்ன உள்ளே ஒரு டப்பா இருக்குல்ல, அதே எடு. இந்த போட்டிருக்கு பாருங்க, போட்டிருக்கு பாருங்க. அதை விட்டுரு. இதுதான் i5 12th ஜென்ரேஷனு, 8GB ரேமு, 512GB SSD. ஆல்ரெடி நாங்கள் பை அப்புறமா வாங்க பை சரியா, 60 ரூபா சில்லறை எடுக்க முடியாது இப்போ. ஸோ எல்லாமே வாரண்டி மட்டும் கிடையாது. ஆனால் வந்து லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 36,000 சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? i5 12th ஜென்ரேஷனு, 8GB ரேமு, 512GB SSD, அப்புறம் NVIDIA கிராஃபிக்ஸு அது இதுன்னு இருக்கும், சரியா? கீழே உள்ள லேப்டாப்லாம் எடுக்கமாப்பா. கொஞ்சம் கீழே உள்ள லேப்டாப் அப்படியே எடுக்க முடியுமா பாரு. எடுத்து மேலே வச்சேன்னா நான் காமிச்சிருவேன். ஏன்னா தொடர்ந்து அது போடாமலே கிடக்கு வீடியோ. அதையும் எடு. அதுக்கு கீழே உள்ளதை எடு. ஸோ இது வந்து HP லேப்டாப். இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லேப்டாப் இம்போர்ட்டட். இது டூலா? ஓ, iPhone 12 128GB, பேட்டரி 85, கண்ணாடி கிளாஸ் புரோக்கன் பிளாவில். அப்படியா? 15,000 தராப்புல. பஸ் 15,000 தான் தராப்புல. உண்மையிலே ரொம்ப கம்மி தான். iPhone 12 கண்ணாடி உடஞ்சிருக்கு. ட்ரூ டோன் ஃபேஸ் ID ஒர்க் ஆகுது, சரியா? மேலே உள்ள கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. 15,000 தான், 128GB, ரொம்ப கம்மி. ஸோ அவருக்கு காசு அர்ஜென்ட்டுன்றனால கொடுக்குறாப்புல. பாருங்கள், ஐடியா பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து இங்கே வைக்கிறேன். எல்லாத்தையும் இங்கே வீடியோ போட்டதெல்லாம் இங்கே எடுத்து வைக்கிறேன். பார்த்துட்டே வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது என்ன, இதை ஓப்பன் பண்ணப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட். இது இம்போர்ட்டட், வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. ரீஃப்ரெஷ்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது பழசை புதுசாக மாற்றி கொண்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி ரீஃப்ரெஷ் லேப்டாப் தான் இது. மற்றபடி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இதோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணுமே, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. 13,000 இதோட விலை. ஒருக்கா ஆன் பண்ணி காமிச்சுக்கோமா? சார்ஜர்லாம் எடுத்து லேட் ஆகும்ல. சரி, ஓகே. இது அப்புறமா சார்ஜர்லாம் போடணும், இப்போ டைம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே வச்சிடறோம். இது வந்து 7,000 சொல்லி கொடுத்தாப்புல. இதுவும் ரைட்டு, இதையும் இப்படி வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆசூஸு 22,000 தரேன்னு சொன்னாப்புல. ஆசூஸு என்ன கான்ஃபிகரேஷன்றத ஆன் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே போட்டுட்டோம். இதெல்லாம் கேமிங் லேப்டாப். இது ஆசூஸில் கேமிங் லேப்டாப்பு. Ryzen 5 8GB ரேமு, 1TB ஹார்ட் டிஸ்க்கு, SSD கிடையாது, ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதோட விலை வந்து 22,000 தானே, 22,000. இல்லை போடு, நான் பேசிட்டேன். அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணாப்புல. 22,000 கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13
13 கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். ஐஃபோன் 13 ஒய்ஃபை ஒர்க் ஆகாது. இதில் மொபைல் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த இருக்கு பாருங்க, ஒய்ஃபை ஒர்க் ஆகாது. கொஞ்சம் இதாக செக் பண்ணி கட்டுப்பா. அதே மாதிரி வந்து பேட்ரிலாம் கூட செம்மையாக இருக்குது. 93 94 இருக்குது. இதில் வந்து ஏதோ ஒரு கேமரா வந்து வைல்டு ஆங்கிள்னால் எது பாரு வைல்டு ஆங்கிள். அந்த இதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போ, அது நல்லா தான் இருக்குது. எதுவும் தெரியாமல் சொல்லக்கூடாதுப்பா. வைல்டு ஆங்கிள்லாம் நல்லா தான் இருக்குது போல இருக்கு. அப்படியா? எல்லாமே வருது இதில், நல்லா தான் இருக்குது பஸ் இதெல்லாம். அப்படியா? கேமரா வந்து அன்னோன் பாட்டு கேமரா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் ஒய்ஃபை ஒர்க் ஆகல, கேமரா கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஃபால்ட்டு. கேமரா கூட வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா ஒர்க் ஆக தான் செய்யுது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 23,000 23,000. இது பாக்ஸோடு இதுக்குள்ளே வச்சிடறேன். அப்புறம் முன்னாடி போப்பா. கூகுள் பிக்சலில் 5A, கூகுள் பிக்சல் 5A 13,000 கஸ்டமர் ரேட்டு. சரியா? 5A. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128 GB, 8 GB ரேமு. ஸோ அது எப்படின்னு தெரில, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட ஜிபி ரேம் வந்து 128, 8 GB ரேம் 128. பிக்சலில் வந்து 5A 5G மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000. கூகுள் பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா இது 22,000 போட்டிருக்குல்ல, அப்படியே 2,000 குறைச்சி 20,500. அதாவது 20,500. பயங்கரமாக அதிரடியாக குறைக்கிறோம் விலை. பிக்சல் 7 இது. பிக்சல் 7 பாக்ஸ் இருக்குது. இது வந்து தனி வீடியோ போடணுன்னு தான் இருந்தோம். ஸோ டைம் இல்லாதனால போடல. சரி பாருங்க, இங்கே பாரு மொபைலு இந்த இருக்கு. கேமரா நல்லா தானே இருக்கு. கூகுள் பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா 7, கூகுள் பிக்சல் 7 விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000, 20,500. காசு அர்ஜென்ட்டுன்னு தேவை இருக்கிறனால போடுறது. காசு எங்களுக்கு இப்போ உடனே தேவைப்படுது, அதனால் 20,500, 20,500 எழுதிடுறதுல. 20,500 முடிஞ்சளவு எழுதிருப்பா. ஏன்னா விலை மறந்துடுவோம் நம்ம. ஸ்டிக்கர் வேணுமா? இந்த அப்படியே சொல்ல எழுதிரு. ஸ்டிக்கரையும் காணும் போல இருக்கு. ஸ்டிக்கரே காணும்பா. நாளைக்கு ஞாபகப்படுத்து, ஸ்டிக்கர் வாங்கி வச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 15 உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் மேலே வாரண்ட்டி இருக்குது. 5 மந்த் கிட்ட வாரண்ட்டி இருக்குது. மொபைல் எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்கள், 5 மந்த் வாரண்ட்டி இருக்குது. சார்ஜர் இருக்குது. 128 GB ஐஃபோன் 15. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 46,500, அதாவது 46,500. இதில் பேட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டு. ஏன்னா புதுசாக இருக்குது. அப்படியே இன்னும் 6 மாதம் வாரண்ட்டி இருக்குது. 97% பேட்ரி ஹெல்த் இருக்குது. 3% மட்டும்தான் குறைஞ்சிருக்கு மொபைலில். லைட் யூஸ்டு தான், ஆனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 46,500. சில நேரம் வந்து இங்கிலீஷில் சொல்கிறோம், சில நேரம் தமிழில் சொல்கிறோம். அதனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ரேட்டை சொல்கிறேன். இது விவோ வந்து பார்த்திங்கன்னா Y200E. ஸோ இன்னும் 1 மாதம் வாரண்ட்டி இருக்குது. 10,500 இது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இன்னும் 1 மாதம் வாரண்ட்டி இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைன்னு வச்சுருக்காப்புல. எந்த இஷ்யூமே இல்லை. ரொம்ப நீட் கண்டிஷனாக வச்சுருக்காப்புல. யார் இவங்க ஃபோட்டோலாம் இருக்குது.
டிலீட் பண்ணி விடுப்பா இதெல்லாம். சரி, அப்புறமா அது என்னன்னு பார்த்து எடுத்து விட்ரு. விவோ Y200e 5G மொபைலு 10,500 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேப்பு போட்டால் லேப்டாப் போட்டால் விற்றுருச்சு. நாங்கள் போடுறதெல்லாம் விலை கம்மியாக போடுறோம், விற்றுறோம் 13,500. இது கொஞ்சம் விலை கூடன்றனால விற்கலை போல இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேப்பு தான். ஏன்னா 6th ஜென்ரேஷனு, எல்லா இடத்துல லேஸாக அடிபட்டிருக்கு. $13,500 64 GB. இது இல்லை 128 GB, சாரி. ஐபேடு 6th ஜென்ரேஷனு 128 GB. 128 GB ஐபேடு வந்து 6th ஜென்ரேஷனு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலையும் கரெக்டு தான். நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற விலை வந்து பார்த்திங்கன்னா 13,500. 128 GB இல்லை இது. இது ஓப்பன் பண்ணப்பா, இதுக்குள்ளே வச்சுருவோமா? ஒயரு கேபிள்லாம் இல்லை, ஒன்லி பாக்ஸ் தான் அது. போக்கோவில் M3 5,000. 4,800 கூட கொடுங்க, பரவாயில்ல. சார்ஜர் இருக்குது இதுக்கு. சார்ஜர் வந்து இந்த இருக்குது பாருங்க. இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. சரி, ஏதோ ஒன்று சார்ஜர் இருக்குது, ஒயர் மட்டும்தான் இல்லை. போக்கோ M3 மொபைல் வந்து இன்னுக்குள்ளே இருக்குது பாருங்கள். 6 GB ரேமு 128. இல்லை 4 GB ரேமு 64 GB. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 4,800. 4,800. 4,800. ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா Z6 ஐக்யூ Z6 11,000 விலை போட்டிருக்கு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய போட்டிருக்கோம். இந்த மொபைல் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். மொபைல் எங்கே இருக்குன்றது இந்த இருக்குது பாருங்கள். இது ஓப்போவில் வந்து A78 5G மொபைலு 8 GB ரேமு 128. பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. மொபைல் எங்கே இருக்குன்றதை இப்போ நான் பார்க்குறேன் பாருங்க. இது எங்கேப்பா இருக்குது? இங்கே இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000. பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. விவோ X60 5G மொபைல் பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைலோட ப்ரைஸ் வந்து நல்ல ரேட்டுங்க. ஏன்னா மொபைல் வந்து பெரிய மொபைல் 5G மொபைலு 14,500. மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கனுக்குள்ளே இருக்கும். இதுதான். இதுவும் வந்து விவோ தான் X50. இது 4G மொபைல். இது 8/128. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு தான் இருக்குது, சார்ஜர்லாம் கிடையாது. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. 8/128. இந்த கேமரா வந்து 18,500. Insta360 சொல்லிட்டு ஒரு டபுள் கேமரா இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 49,000 ரேட் உள்ளது. இது ஆன்லைனில். இதுக்கு வாரண்டிலாம் இப்போதைக்கு இல்லை. கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் வந்து நம்ம தனியாக வாங்கிக்க வேண்டியதான். சார்ஜர் என்ன சும்மா சாதா சார்ஜர் தான். இந்த எது பேட்ரி எது மொபைல் என்னன்ட்டு தெரியாது நமக்கு. இந்த கேமரா இருக்குது சரியா. இதோட விலை வந்து 18,500. இது வந்து OnePlus Nord நம்ம ஏற்கனவே போட்டது தான். OnePlus Nord இங்கனுக்குள்ளே இருக்கும் பாருங்க மொபைல். இன்னைக்கு கூட இதே மாதிரி ஒரு மொபைல் போட்டோம், லைட்டாக பேக்ரவுண்ட் உள்ளது.
ரூபாயா 8500 8000 போட்டோம். உடனே விற்றுருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இது இல்லை கடைக்காரர் இது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்க சொன்ன ரேட் வந்து 12000. OnePlus Nord CE2. இது வந்து ஓப்போவில் வந்து ஓப்போவில் OnePlus Nordல வந்து பார்த்திங்கன்னா 8800 தரோம். OnePlus Nord 6 128 8800. இதில் 9500 இருக்குல்ல, அப்படியே கிழிச்சு போட்டுருங்க சரியா. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 8800. வாமா, நான் நைட்டில் கூடவா வருவேன். என்னம்மா நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்கப்பா. சார்ஜர்லாம் இருக்குங்க. OnePlus Nord CE 5G மொபைலு 6 128 தான். இந்த டப்பாவில் பார்த்தாலே தெரியும். டிஸ்பிளேலாம் ஒரிஜினல், எதுவும் மாற்றலாம் கிடையாது. ஒரிஜினல் டிஸ்பிளே தான், எதுவும் சர்வீஸ் போகாதது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 8800 நல்ல ரேட்டு. கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸோ எல்லாமே A to Z க்ளீனாக இருக்குது. விலை தான் வந்து உங்களுக்கு குறைச்சிருக்கோம். 9500 இப்போ 8800. 8500 கூட கொடுத்துடலாம். வந்து நான் முடிச்சு விடுவோம். 8500 முடிச்சு விடலாம், பார்த்துக்கலாம். முடிச்சு விடு எல்லாத்தையும். வேற என்ன? இதில் நான் சொல்லலைல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 12 ப்ரோ 128 GB 25500. இதில் வந்து என்னப்பா இஷ்யூ, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாதா? ஃபேஸ் ஐடி மட்டும் ஒர்க் ஆகாது, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். மொபைலோட பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 82%. 12 ப்ரோ 25500 நல்ல ரேட்டு தான். என்ன ஏன்னா 12ன்றது 5G மொபைலு, அதில் ப்ரோலாம் வந்துச்சுன்னா வாங்கலாம். கூகுள் பிக்சலில் வந்து 3A 6A கூகுள் பிக்சலில் வந்து 6A 8 128 தான் வரும் இதெல்லாம். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டிருக்கு. 13500 தான் இது. 13500 சரிங்களா. 13500. ஒன்லி மொபைல் தான், பாக்ஸ் கிடையாது. இது ஓப்போ 8500 கொடுத்துருக்காப்புல. 465 புது மொபைல்னு சொல்லி கொடுத்தாப்புல. விற்கவே மாட்டேது, என்ன பண்ணுறது, போட்டு வைப்போம், பார்த்துக்கலாம். இது மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் மொபைலு 6000 கொடுக்குறாங்க. 6000 இதோட விலை. இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6GB ரேமு 128. 6000 தான் இதோட விலை. ஆமாம், 6GB ரேமு. இதில் பார்த்தா தெரியுமே. ஃபோர் ஜிபி ரேமு 64GB. ஆனால் இம்போர்ட்டடு புதுசாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 6000 சொன்னோம். 5500 கூட முடிச்சிடலாம். 5500. ஆனால் மோட்டோவில் புதுசு, அது புது மொபைல். அது சில்லறை போல. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து பாக்ஸோடு இருந்துச்சு. பாக்ஸ் மொபைல் எல்லாமே இருக்குது. 8300. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 6GB ரேமு 128. இது பாஸ்வேர்டு என்னப்பா?
6 GB RAM 128 தான். பாஸ்வேர்டு என்னன்னு தெரியுமா? பாஸ்வேர்டு கேட்டு வைக்கலையா? 00 தான் எல்லாத்துக்கும். அதான் நினைச்சு நான் அப்படியே வாங்கி வச்சேன். சூட நாளைக்கு வந்தா கேட்டு வாங்கிக்க பாஸ்வேர்டு. இது வந்து OnePlus 9 12,500 போட்டிருக்காப்புல. அவர் வந்து 12,000 ரூபாய்க்கே தரேன், போட்டு காசு கொடுங்கன்றாரு. சரி, என்னதான் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ OnePlus 9 பாக்ஸு சார்ஜர்லாம் கூட இருக்குது, சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் பேக் டோர் உடையாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பேக் டோர் உடஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா 12,000 500 கம்மி பண்ணி போடுங்கன்றாரு. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 + 42,500. ஐஃபோன் 14 இது கன்ஃபார்மாக வந்து 256 GB தான். இங்கே பார்த்துக்கோங்க, 14 ஒன்லி மொபைலாப்பா இது? ஆமாண்ணா, இது ஒன்லி மொபைல். ஆமாம், 42,500. உங்களுக்கு வந்து 14 இது 256 GB. பேட்ரி ஹெல்த்து ஆனால் ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படி தான் நம்ம கம்மியாக போட்டோம், கடைசியில் பார்த்தா அது 128 ஆயிடுச்சு. இது ஆனால் கன்ஃபார்மாக 256 GB தான். பேட்ரி 84, 84% இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 42,500, 42,500. இந்த வாட்ச் 7,500 கொடுத்துருக்காப்புல. ஏற்கனவே நம்ம நிறையா போட்டோம், அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது அடுத்தடுத்தது போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S20 இந்த இடம் வந்து பிளாக் டாட் இருக்குது, கோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 தராப்புல. டிஸ்பிளே இங்கே இப்படி இருந்தாலே பிளிங்க் ஆகும், எந்த நேரம் வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 7 7A என்ன அதுன்னே தெரில. ஜிபே இருக்காங்க, அப்போ வாங்க, நாளைக்கு வாங்க. போய் தொலைய மாட்டேங்கிறானு. இது பண்ணுப்பா. 128 GB. என்ன கூகுள் பிக்சலில் என்ன மாடல் இது? 6A தானே? 7A. ஏற்கனவே போட்டது வந்து 7 நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7A. 7 வந்து பெரிய மாடலு, 7Aன்றது சின்னது தான். இது 18,500, அதாவது 18,500. கூகுள் பிக்சலில் வந்து 7A ஒன்லி மொபைலு 18,500. அந்த 7 வாங்கலாம், 20,000 ரூபாய்க்கு அசால்ட்டாக வாங்கலாம், ரொம்ப கம்மி. இந்த இது உள்ளே வச்சுட்டோம் பாருங்கள், கூகுள் பிக்சல் 7A. இது அது வந்து 7, அதுதான் நல்ல மாடலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னது? இதுதான் நம்ம போட்டோமே, சாம்சங் கேலக்ஸி S20 இது வந்து ஃபோல்டு, விவோவில் ஃபோல்டு இம்போர்ட்டட் மொபைலு 19,000 போட்டிருக்காப்புல. இது வந்து 512 GB, 12 GB ரேமு, 512 GB. இது வந்து 7,500. 7 இது நத்திங்கில் வந்து 2 பவுன் இருக்கும், 2 பவுன். ஒன்று ரெண்டுமே 12,256 தான். விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 17, ஒன்று 17,500. OnePlus 9R வந்து 3 மொபைல் நான் தரேன் பாருங்கள். 3 மொபைல். ஒன்று வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு, எல்லாமே 8/128 தான். ஸோ எல்லாமே வந்து 8/128 தான். கூகுள் பிக்சலில் வந்து OnePlusல வந்து 9R, OnePlus 9Rலேயே வந்து 3 மொபைல் இருக்குது. இது 13,000 தான். பட் ஆனால் பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது, 13,000. இன்னொன்று வந்து 14,500 14,000. ஸோ இதுவே இதில் இது 3ல் வந்து இது பரவாயில்லைங்க, விலையும் கம்மி, பொருளும் நல்லா தரமாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இது 13,000 பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது அப்படி கிடையாது, எதுவுமே இஷ்யூவே கிடையாது, 13,000. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் Note 20ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். Note 20 5G கிடையாது, ஆனால் 4G தான். அது
8256. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். 13,500 நோட் 20னா வாங்கக்கூடிய ரேட்டு தான். OnePlus 80 வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்டோம், இதில் ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருக்கான், விலை மறந்துடுச்சு எனக்கு. யார் இதுப்பா, இது எவ்வளோ தெரியுமா, மறந்துடுச்சு பாரு, அதுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கணும். இது யாருது? பர்மா இதாக இருக்கும், பர்மா. சரி விடு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேமு 128 A14 6,000 சொல்லி போட்டோம். இப்போ 5,500 கூட தரோம். இது ஒரு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டோம். சரி அவர் ஒன்றுமே கண்டுக்கலை, அதனால இப்போ என்ன பண்ணுறோம், இதை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 6s ப்ளஸ் இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5,500 இதை ஓப்பன் பண்ணப்பா. இதை சார்ஜ் இல்லையோ, எங்கே ஆளை காணுமே. அது நம்ம ரிட்டர்ன் போடுன்னு சொல்லி ஒரு வாரமாக சொல்கிறோம், போடவே இல்லை. அப்போ இதை இனிமேல் எடுக்க மாட்டேன், நான் இதை விற்றுருவேன். இதை வந்து விற்றுருவேன், 5,000 விற்றுருவேன். 5,000 வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஜிபி ரேம்லாம் இப்போ கண்டுபிடிக்க முடியாதா? சார்ஜ் போடு, கடைசியாக அவருக்கு வேணா காமிச்சிருவோம். இது வந்து OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா 10,500. ஐஃபோனில் வந்து அது என்ன மாடல் தெரியலையே, ஐஃபோன் XS 16,000. XS மேக்ஸ் இது 16,000. அது டீட்டெயில் என்னன்னு பார்த்துருவோம். இதுங்க OnePlus இது 8128 தான் வரும். இது 16,000 XS மேக்ஸ். இது GB இது. பேட்ரி 100 புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இங்கே பெருசாக இல்லை. வேறு வந்தால் பார்த்துக்கலாம். நாளைக்கு தான், நாளைக்கு சனிக்கிழமை. ப்ளஸ் காலையில் நம்ம வீடு காமிச்சோம்ல, அதில் யாருக்காவது லீஸ்க்கு முன்னாடியே வேணும்னு சொல்லி ஐடியா பண்ணிங்கன்னா நம்ம சில இந்த ஏரியாவில் உள்ளவங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் வருவாங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ இருக்காங்க, அதனால் வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் நம்ம வந்து அந்த கடமையை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ யாருக்காவது லீஸ்க்கு தேவைன்னா முன்னாடியே சொல்லுங்கள். நம்ம வீட்டு வந்து டபுள் பெட்ரூம் ஹாலு, அதே மாதிரி ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கட்டிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க, காலையில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ தேவை இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். வேறு என்னப்பா, வேறு ஒன்றும் இல்லை. வேறு எல்லாமே நம்ம காலையில் இப்போ மத்தியானம் போட்டதெல்லாம் நாங்கள் பெரும்பாலும் விற்றுடுறோம். பஸ் அது சரியா. நீங்கள் எதாவது விற்கணுன்னா கூட எடுத்துடுவாங்க. சும்மா வீட்டில் நிறையா பொருள் வீணாக போய் கிடக்கும். மொபைலு, லேப்டாப்பு, டிவி அது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் பொருள்லாம் வீணாக வேஸ்ட்டாக தான் போட்டு வச்சுருப்போம். இது மாதிரி வேஸ்ட்டாக போடாமல் எடுத்துடுவாங்க. நாங்கள் ஒரு காசு தரோம் அதுக்கு. கேமரா, வீடியோ கேமரா, ஆடியோ கேமரா, எந்த கேமரா வந்தாலும் எடுத்துடுவாங்க. டிவி, சைக்கிளு, பைக்கு, இந்த பசங்க விளையாடுறானுங்களா அந்த மாதிரி பைக்கு. சரி ஓகே, இதோட கட் பண்ணிடுவோம். இது அப்போ தான் சீக்கிரம் அப்லோட் ஆகும்.